யார் பாஜகவுக்கு எதிராக போறாங்களோ அவங்கள ஆன்டி நேஷனல் முத்திரை குத்துவீங்களான்னு கேட்டால் இது வரைக்கும் டெமோக்ராட்டிக்கலி பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு எடுத்து போறேன். அக்கௌண்டபிலிட்டி வேணுமா அப்படின்னு கேட்டா மோடி அரசாங்கத்து மாதிரி அக்கௌண்டபிலிட்டி எடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் நீங்க இதுவரை இந்திய வரலாற்றுல பார்த்துக்க முடியாது. எப்படி தர்மேந்திர பிரதான் இன்னும் இருக்காருன்னு கேட்டா இன்னொன்னு சொல்றேன், இனிமே பேப்பர் லீக் நடக்கவே நடக்காது தெரியுமா? அடுத்த வருஷத்துல நீட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ரெஜிம் சேஞ்ச் என்பதான் நான் திரும்ப சொல்றது. இன்னைக்கு பாஜக ஆட்சிக்கு எதிராக ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஓகே இவங்களாம் ஆன்டி நேஷனல் பிராண்ட் பண்ணுங்க, கிடையாது. ஆல் தோஸ் ஹூ ஆர் அப்போசிங் பிஜேபி ஆர் நாட் ஆன்டி நேஷனல். ஐ ரிப்பீட், ஆல் ஆன்டி நேஷனல்ஸ் ஆர் அகைன்ஸ்ட் பிஜேபி. இந்த ஒரு போராட்டத்தின் மூலமாக மைலேஜ் தேடுவது யாரு? 2 நாள்ல வந்து 2 அறிக்கையை உங்களுக்கு மேற்கொள்ள விரும்புறேன். ஃபர்ஸ்ட், ஜமாத்தி இஸ்லாமி. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பங்களாதேஷ்ல ஹார்ட் கோர் ஃபண்டமெண்டலிஸ்ட் டெரரிஸ்ட் பார்ட்டி சிஜேபி. அல்ல, இத்தனைக்கும் நிறைய ராணுவ வீரர்கள் கன் பாயிண்ட் ரெடியா இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ பதவதைத்தது. ஒரு புல்லட் ஃபயர் பண்ணா போறோம், ரெஜிம் சேஞ்சிங்கா நடந்தோம். அதான் அவங்களுக்கு வேணும். ஒரு வெளிநாட்டில் வந்து காசு வந்து நரேந்திர மோடி அவங்களோட ஆட்சியை கவிழ்க்க சதி திட்டம் தீட்டுறாங்கன்னு சொல்றீங்க. நரேந்திர மோடி அவங்க மத்திய அரசாங்கம் பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. அப்படி இருக்கிற வேலையில அவராலையும் அதை தடுக்க முடியல. அவருக்கு எதிராக காசு வராத. நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு வந்தவர் பேசி தமிழா பேசுவதிலிருந்து கிரண் அவர்கள். ப்ரோ வணக்கம். வணக்கம் மேடம், ஹவ் ஆர் யூ? ஃபைன். ப்ரோ, இப்போ டெல்லியில் நடக்கிற போராட்டத்தை பற்றி இன்னைக்கு வீடியோ போட்டதை பார்க்க முடிஞ்சது. டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, ஆனால் அதில் நிறைய ஆன்டி நேஷனல்ஸ் இருக்காங்க, ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு சதி தீட்டுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இதை வந்து பிளைண்டாக இவன் வந்து ஒரு சங்கி, இவன் இப்படி தான் பேசுவான் என்று கருதாமல் கொஞ்சம் நான் சொல்லக்கூடிய கருத்தை டீட்டெயிலாக கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து போராடக்கூடிய அனைத்து மாணவர்களும் ஆன்டி நேஷனல்னு கேட்டால், ரெண்டாவது யார் பாஜகவுக்கு எதிராக போராடினாலும் அவங்கள ஆன்டி நேஷனல் முத்திரை குத்துவீங்களான்னு கேட்டால் இது வரைக்கும் டெமோக்ராட்டிக்கலி பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களையுமே போராடக்கூடியவர்களை அலோவ் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கமாக பாஜக அரசாங்கம் இருக்கிறது. ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இந்த போராடக்கூடிய மாணவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில ஈவில் இன்டென்ஷன்ஸ் அண்ட் சர்வதேச சதி. இது ஏன் சர்வதேச சதின்னு சொல்றோம்னா, ஒரு ஆர்கானிக்கான ப்ரொடெஸ்ட் இப்படி நடக்காது. இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய நிறைய புள்ளிகளை ஆர்கானிக் ப்ரொடெஸ்ட் ஏதாவது ஒன்று எடுத்துக்காட்ட முடியும். ஆர்கானிக் ப்ரொடெஸ்ட்ங்கிறது தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள் போராடினாங்கல்ல, அடிச்சு வண்டியில் ஏற்றி கூட்டிட்டு போனாங்கல்ல, ஸோ அவர்களுக்கு அவங்க ஒரு டிமாண்ட் வச்சாங்கல்ல, அது ஆர்கானிக் ப்ரொடெஸ்ட். யாரும் வந்து செயற்கையாக நரேட்டிவ் பண்ணி சோஷியல் மீடியா கேம்பெயின் பண்ணி வர்ற ஒரு ப்ரொடெஸ்ட் கிடையாது. இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு எடுத்து போறேன். அக்கௌண்டபிலிட்டி வேணுமா அப்படின்னு கேட்டா மோடி அரசாங்கத்து மாதிரி அக்கௌண்டபிலிட்டி எடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் நீங்க இதுவரை இந்திய வரலாற்றுல பார்த்துருக்க முடியாது. எப்படி தர்மேந்திர பிரதான் இன்னும் இருக்காருன்னு கேட்டா, ரெசிக்னேஷன் என்பது இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருக்கும்போது கண் துடைப்பாக மட்டும் அது வந்து செயல்பட்டு. ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கும், ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுவார், அடுத்த நாளைக்கு இன்னொரு தீவிரவாத தாக்குதல் நடக்கும், தீவிரவாத தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணார்ல, அவர் கவர்னர் ஆக்கிடுவாங்க, வேற பதவிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் சொல்யூஷன் வேணுமா இல்லை கண் துடைப்பு நாடகம் வேணுமா அப்படிங்கிறத நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி. நமக்கு வேண்டிய சொல்யூஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஜேபியோ காங்கிரஸோ அவருடைய எதிர்காலம் மட்டும்தான் முக்கியம். இந்த நாட்டிலேயே பேப்பர் லீக்குக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்த முதல் பிரதமர் நரேந்திர மோடி. 60 வருஷமா இல்லை, 2024 தான் ரொம்ப கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தாங்க பேப்பர் லீக் அப்புறமா. இந்த நீட் பேப்பர் லீக் அப்புறமாவும் முதல்ல அந்த நீட் பேப்பர் லீக் ஆனதுக்கு அப்புறமா என்டிஏ ஒட்டுமொத்தமாக ரீஹால் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் சஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு காரணமானவங்களை ஜெயிலில் போட்டு மிக கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்னொன்று சொல்கிறேன், இனிமேல் பேப்பர் லீக் நடக்கவே நடக்காது தெரியுமா? அடுத்த வருஷத்துல நீட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி. ஸோ இனிமேல் நீட் பேப்பர் லீக்குக்கு ஒரு நடக்காது, நீட் பேப்பர் லீக் நடக்காது, கம்ப்யூட்டர் பேஸ்டு நம்ம போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தும் கூட அக்கௌண்டபிலிட்டி ஓகே. ஒரு அமைச்சர் வந்து ஆன் கேமரா ஒரு டெலிவிஷன்ல நான் தான் பொறுப்பு, எஸ் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் சொல்லியிருக்காரு. ஆமா, பொது வழியில பகிரங்கமா பிரஸ் மீட் வச்சு மன்னிப்பு கேட்டிருக்காரு தர்மேந்திர பிரதான். நீட் பேப்பர் லீக் ஆன உடனே நான் நிறைய ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திமுக ஆட்சிக்கு முன்னாடி நடந்துச்சு, இப்ப தாவேகா ஆட்சி நடக்குது. என்னைக்காவது ஒரு பிரஸ் மீட்ல நாங்கள் செய்தது தவறு என்று ஒரு அமைச்சர் சொன்னா நீங்க பாத்திருக்கீங்களா? கிடையாது. ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்வது, அக்கௌண்டபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு மோடி கவர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு அக்கௌண்டபிலிட்டி. இப்போ என்னன்னா, ஒரு சின்ன ஸ்பார்க் தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி இதே டெல்லியில் இப்போ பேக் டு அந்த ரெஜிம் சேஞ்ச் ஆப்ரேஷன் வருவோம். ரெஜிம் சேஞ்ச் ஆப்ரேஷன் நீங்க நினைக்கிற மாதிரி
நான் உடனே ஏதோ இப்போ போராட்டம் நடந்ததுக்கு அப்புறமா நான் பேசுறேன் அப்படிலாம் கிடையாதுங்க. ஓகே, இல்லை இப்போ ரெஜிம் சேஞ்ச் நெக்ஸ்ட் வச்சுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் தர்மேந்திர பிரதான் அவங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க. 20 மாணவர்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த தற்கொலை அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் எக்ஸாம்லேயும் வந்து நடந்திருக்கு. ப்ரெஷர் தாங்க முடியாமல் வீட்டில் வந்து ஐஏஎஸ் படினுவாங்க, ப்ரெஷர் தாங்க முடியாமல் பண்ணிப்பாங்க. 12th எக்ஸாமில் கூட நடக்கும். அதுக்குன்னு எல்லா எக்ஸாம் பேன் பண்ண முடியாது. ஆனால் இங்கே ஒரு தவறு நடந்திருக்கு. அந்த தவறுக்கு இந்த 20 மாணவர்கள் அந்த தவறுனால ப்ரெஷர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த 20 பேருக்கு ஒரு ரஷ் எய்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அது ஒரு நியாயம். அது என்ன ப்ராப்ளம்னா, அந்த நஷ்ட ஈடு ஏன் ப்ராப்ளம்னு சொல்கிறேன். இப்போ அரசு வேலை கொடுத்தாரு விஜய் வந்து இறந்து போனவர்களுக்கு உடைய குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை கொடுத்தாரு. உடனே என்ன விமர்சனம் வந்துச்சுன்னா, எத்தனையோ டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் ராவுபாலமாக கஷ்டப்பட்டு கிடைக்காத அரசு வேலை நீங்கள் ஈஸியாக தூக்கி கொடுக்குறீங்களே. ஏன்னா இது இன்சென்டிவைஸ் பண்ணுது. போய் ஒரு கூட்டத்தில் செத்தா நம்ம காசு கிடைக்குங்க தப்பான முன்னுதாரணம், அங்க போய் செத்தா நமக்கு வேலை கிடைக்குதுங்க தப்பான முன்னுதாரணங்கிற மாதிரி சூசைடை இன்சென்டிவைஸ் பண்ணக்கூடாது என்பதற்காக தான் 1 கோடி டிமாண்ட் வைக்கிறாங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி. சூசைடை இன்சென்டிவைஸ் பண்ணக்கூடாது, அதற்காக மட்டும்தான் வந்து ஒரு நஷ்டஈடா எதுவுமே கொடுக்கலையே தவிர அவங்க கொடுக்கக்கூடாது க்ரூயல் என்று கிடையாது. நேத்தி கூட தர்மேந்திர பிரதான் நீட்ல டாப் மார்க்ஸ் வாங்கினவங்கள போய் நேரில் பார்த்துருக்காரு, போய் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் சொல்றேன், இப்போ சோஷியல் மீடியா ஃபேன்சி வேர்ல்டு. அங்க என்னன்னா உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி வேணும்னா நீங்க பார்லிமெண்ட்டை போய் ப்ரொடெஸ்ட் பண்ணா அக்கௌண்டபிலிட்டி கிடைச்சிடுமா? பார்லிமெண்ட்டை நோக்கி ப்ரொடெஸ்ட் பண்ணி மார்ச் பண்ணி போனா உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி கிடைச்சிடுமா? கிடைக்காது. உங்களுக்கு என்ன வேணும், சிஸ்டமேட்டிக்கா இங்க மாறணும். உங்களுடைய இந்த எஜுகேஷன் சிஸ்டமை ரிஃபார்ம் பண்ற மாதிரி இங்க 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை வந்தது. தேசிய கல்விக் கொள்கையில எத்தனையோ ரிஃபார்ம்ஸ். இன்னைக்கு தமிழ் படிக்க தெரியாம எத்தனையோ மாணவர்கள் இருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கை வந்தா தமிழ் படிக்க தெரிகிற மாணவர்கள் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் இங்க தமிழ்நாட்டில் கம்பல்சரி ஆக்கப்படும். அந்த தேசிய கல்விக் கொள்கையை நேரம் இருக்கும்போது நேர்களை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை NEP 2020 பாலிசி டவுன்லோடபுளாக இருக்கும், வாங்கி படிங்க. அவ்வளோ ரிஃபார்ம்ஸ் எஜுகேஷனுக்காக செய்யப்பட்டது. எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் என்பது படிப்படியாக மட்டுமே செய்யப்படும். இங்கே மிஸ்கிரியன்ஸ் கிரிமினல் என்பது எப்படி தெரியுமா இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பேப்பர் லீக்கை ஜஸ்டிஃபை பண்ணல, ஆனால் ஆக்ஷன்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை இதுக்கு முந்தைய ஆட்சி காலங்களில் பேப்பர் லீக் நடந்த போது, ஏன் இதுக்குள்ளேயே 2014 முதல் இப்போது வரை கர்நாடகாவில், ஜார்க்கண்டில், ராஜஸ்தானில் பல்வேறு எதிர்கட்சிகள் ஆட்சியில் இருக்கும்போது பேப்பர் லீக் நடக்கும் போது ஒரு ஆக்ஷன் கிடையாது. ஆனால் நாடு முழுக்க மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கிறதுக்காக நீட் பேப்பர் லீக் அப்போ உங்களுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த அக்கௌண்டபிலிட்டி கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நான் வந்து ரெஜிம் சேஞ்சுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ ரெஜிம் சேஞ்ச் என்பதான் நான் திரும்ப சொல்றது, இன்னைக்கு பாஜக ஆட்சிக்கு எதிராக ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஓகே, இவங்களாம் ஆன்டி நேஷனல் பிராண்ட் பண்ணுங்க, கிடையாது. ஆல் தோஸ் ஹூ ஆர் அப்போசிங் பிஜேபி ஆர் நாட் ஆன்டி நேஷனல். ஐ ரிப்பீட், ஆல் ஆன்டி நேஷனல்ஸ் ஆர் அகைன்ஸ்ட் பிஜேபி. இந்த ஒரு போராட்டத்தின் மூலமாக மைலேஜ் தேடுவது யாரு? 2 நாள்ல வந்து 2 அறிக்கையை உங்களுக்கு மேற்கொள்ள விரும்புறேன். ஃபர்ஸ்ட், ஜமாத்தி இஸ்லாமி. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பங்களாதேஷ்ல ஹார்ட் கோர் ஃபண்டமெண்டலிஸ்ட் டெரரிஸ்ட் பார்ட்டி. சிஜேபி போராட்டத்திற்கு ஆதரவு என்று சொல்லி ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. இவங்க தான் பங்களாதேஷ்ல இந்துக்களை கொன்று குவித்தவர்கள். 24 மணி நேரமும் இந்தியாவிற்கு எதிராகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராகவும் சொல்ல முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தி பார்லிமெண்ட்குள்ளேயே பேசக்கூடியவர்கள் இவர்கள். அவங்க பங்களாதேஷ் பார்லிமெண்ட்ல சொல்றாங்க. ஆனா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ்க்கு ஒரு அமைப்பு இருக்கு. இது இந்தியாவால் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. இதனுடைய தலைவர் குர்பத்வந்த் சிங் பன்னூன் என்ற பேரு. நேற்றுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இன்னைக்கு வீடியோ வெளியிட்டிருக்காரு, யூஎஸ்ஏல இருக்காரு. அவருடைய அந்த அறிக்கையை படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா, ஒரு வீடியோவும் போட்டிருக்காரு. அதுல அவர் டீட்டெயிலாக சொல்றாரு, ஐ சப்போர்ட் தி சிஜேபி ப்ரொடெஸ்ட். 2வது வார்த்தை என்ன தெரியுமா சொல்றாரு? இந்தியா ஷுட் டிஸ்இன்டகிரேட். இந்தியா பல்வேறு துண்டுகளாக சிதற வேண்டும், மாணவர்கள் அதை செய்ய வேண்டும். 3வது, இதற்காக ஒரு லம்ப்சம் மணி, கோடிக்கணக்கான ரூபாய் அவர் இன்வெஸ்ட் பண்றேன்னு வீடியோவில் அறிவிக்கிறாரு. ஸோ உங்களுடைய, நான் யூஸ்வலாக எல்லா தடவையும் சொல்றது தான், இந்தியாவில் நம்ம எப்படி ஒரு ஜனநாயகத்தை அணுகுவோம் என்றால், ஒரு அரசாங்கம் பிடிக்கவில்லை என்றால் அந்த அரசாங்கத்தை we will vote it out. திமுக ஆட்சி பிடிக்கல, vote it out. பிஜேபி கவர்மெண்ட் பிடிக்கல, ஓட் பண்ணி வெளியில் தள்ளுங்க, மோடி வீட்டுக்கு போட்டோம். ஆனா நீங்க பார்லிமெண்ட்டை நோக்கி வர சொல்லி எதற்காக பண்றாங்க தெரியுமா? கவர்மெண்ட்டை ஒரு டெலிகேட்டான பொசிஷன்ல தள்ளணும். தள்ளுவதன் மூலமாக அவங்க எய்தர் அந்த ப்ரொட்டஸ்டர்ஸை உள்ள விடணும், பார்லிமெண்ட்குள்ள விடணும். ஏன் விடணும்? இவங்க இந்திய மாணவர்கள், இந்தியாவில் படிக்கக்கூடிய சாதாரண மாணவர்கள், இன்னோசன்ஸ். அவங்க மேல அடிச்சாலும் பிரச்சனை, அடிக்காட்டியும் பிரச்சனை. பார்லிமெண்ட்குள்ள போனா பார்லிமெண்ட்டுக்கு பிரச்சனை. ஒரு டெலிகேட்டான பொசிஷன் வச்சு அப்போ ரிட்டாலியேட் பண்ணிட்டியா, ஃபோட்டோ எடுத்து ஒரு சின்ன குழந்தை பூ கொடுக்குது, ஃப்ளவர் ஆஃபர் பண்ணுது, அந்த போலீஸ்காரர் வந்து பேட்டன் வச்சு அடிக்கிறார். இது எல்லாமே மார்க்சிஸ்ட் கான்ஸ்பிரசி. இதை நான் வந்து இப்போ சொல்வது மூலமாக நீங்கள் வந்து முட்டு கொடுக்குறேன்னு நினைக்கலாம். விஜய் பட்டேல் என்ற ஒருவர், ஓகே, நீங்கள் ட்விட்டரில் வந்து டைம் இருக்கும்போது எடுத்து பாருங்க,
இது இவங்களுடைய ஒட்டுமொத்த மாடஸ் ஆப்ராண்டியையும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பித்த காலம் முதல் அவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. வாட் இஸ் த கான்ஸ்பிரசி, வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் USA, டீப் ஸ்டேட், CIA அண்ட் அபிஜித் தீபிகே அண்ட் காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்க டீட்டெயிலாக த்ரெட்டாக கொடுத்துருக்காரு. இந்த அபிஜித் தீபிகே எப்படி ஒரு பப்பெட்டாக இங்கே அமர்த்தப்பட்டிருக்காரு, எப்படி முகமது யூனஸ் என்ற ஒரு CIA டீப் ஸ்டேட் பப்பெட்டை பங்களாதேஷில் அவங்க அமர்த்தினாங்களோ அதே மாதிரி இங்கே ஒருத்தர் பங்களாதேஷில் CIA டீப் ஸ்டேட் பப்பெட்டை அமர்த்தியாச்சு. அந்த நாடு என்னாச்சு? ஃபுட் ஷார்ட்டேஜ், எலக்ட்ரிசிட்டி ஷார்ட்டேஜ், இன்ஃப்ளேஷன், மாப் வைலன்ஸ். எந்த பக்கம் திரும்பினாலுமே தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்ற அந்த ஒரு மெத்தடில் எல்லாரையும் போட்டு சகட்டு மேனிக்கு அடித்து அவ்வளோ பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த நாடே நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருந்துச்சு. ஷேக் ஹசீனா சொன்னாங்க, ஒன் ஒயிட் மேன், ஒரு வெள்ளைக்காரன் எனக்கு செயின்ட் மார்ட்டின் ஐலாண்டில் யூஎஸோட ஒரு பேஸ் அமைக்கிறதுக்காக கேட்டான், நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ கவர்மெண்ட் டாபிக். யூஎஸோட அந்த ஆணவத்திற்கும் அதிகாரத்திற்கும் யாரெல்லாம் அடிபணியவில்லையோ அவர்களுக்கு எதிராக ரெஜிம் சேஞ்ச் ஆப்ரேஷன்ஸ் தொடர்ச்சியாக நடக்கும். ஆனால் அது மக்கள் புரட்சியால் நடந்தால் மட்டும்தான் நடக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பங்களாதேஷில் ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் ஆர்கானிக்காக நடந்துச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி எத்தனை பில்லியன் செலவு பண்ணியிருப்பாங்க தெரியுமா? நேற்றுக்கு ட்ரம்ப்போட ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் பாருங்கள், யூஎஸ்லேருந்து இந்தியாவில் ஓட்டர் டேர்ன் அவுட்டுக்காக மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நான் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே அங்கே அதிபர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தேன், நானும் தடுத்து நிறுத்தினேங்கிறேன். அப்போது ட்ரம்ப் என்னைக்கு ஆட்சி வந்தார்? 2024 ஜனவரி மாதம். ஸோ கொஞ்சம் மாதம் கழிச்சு தான் இந்தியாவில் தேர்தல். அந்த டைமில் பல மில்லியன் டாலர் இந்தியாவில் ஓட்டர் டேர்ன் அவுட்டுக்காக நாங்கள் செலவழித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் என்ஜிஓஸ்க்கு வருது, இந்தியன் என்ஜிஓஸ்க்கு. ஸோ இப்போ கொண்டு வரக்கூடிய FCRA பில் மட்டும் பாஸ் ஆயிடுச்சுன்னா இந்த என்ஜிஓட ஒட்டுமொத்த என்ஜிஓட ஆட்டம் கொட்டம் அடங்கும். அப்போது அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணி பார்லிமெண்ட்டை செயல்பட விடாமல் தடுத்து FCRA பில்லை பாஸ் பண்ணக்கூடாது. பல முக்கியமான மசோதாக்கள் நீங்கள் பாருங்கள், ஒரு பேட்டர்னா ஒவ்வொரு முறையும் பார்லிமெண்ட் நடக்கும்போது மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஒவ்வொரு முறையும் பார்லிமெண்ட் நடக்கும்போது என்னோட இன்னொரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் OCCRP, திஸ் இஸ் அ டீப் ஸ்டேட் ஃபோர்டு ஃபவுண்டேஷன் ஃபண்டட் ஒரு அமைப்பு. இவங்களோட ஸ்கிரிப்டை தூக்கிட்டு வந்து இவங்களோட ஆர்டிக்கல் ஒன்று வெளியிட்டார் அதானி பற்றி. அதை தூக்கிட்டு ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்டில் காட்டுவார். அதானி இந்தன்பர்க் இஷ்யூ. ஸோ இவங்களோட எல்லா ஸ்கிரிப்டுமே இவங்க சொந்த மூளை கிடையாது, இங்கே ஏதோ ஸ்கிரிப்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டும் ஜெனுவின் கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி தேவை என்பது. ஆனால் இந்த மாணவர்கள் ஒரு மாப் மென்டாலிட்டியோட ரீல்ஸை கன்சியூம் பண்ணும்போது எஜுகேஷனுக்காக ஒருத்தர் போராடுறாரு, சோனம் வாங்சுக், நம்மளும் அவருக்காக போராடணும் தானே. அவர் எப்போ ஏற்பட ஒரு மகான் தெரியுமா? அவர் ஒரு சயின்டிஸ்ட்டுங்கிறீங்க, ஒரு பேட்டன் கிடையாது அவர்கிட்ட. இதே சோனம் வாங்சுக் பற்றி நான் பல வருஷமாக வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கிடையாது, லடாக் கலவரம் வந்துச்சு அப்போ பண்ணியிருக்கேன், அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். இவருடைய ஒரு அமைப்பு ஸ்டூடெண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் கல்ச்சுரல் மூவ்மெண்ட் ஆஃப் லடாக் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு, இன்னும் 2-3 அமைப்பு வச்சிருக்காரு. இதற்கு தொடர்ச்சியாக ஆரம்ப காலத்தில் ஃபண்ட் பண்ணது ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் யார்? டீப் ஸ்டேட் நெட்வொர்க். இவர் பல தடவை ட்ரை பண்ணி பார்த்தாரு, நம்ம வந்து லடாக்கில் கலவரம் மூலமாக ஒரு ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வரலாமா. ஆனால் இவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, டெல்லியில் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து நேஷன் வைடு சப்போர்ட் கிடைக்கும், நேஷன் வைடு நம்ம இதை கொண்டு போகலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்து இறக்குறாரு. நான் உண்ணாவிரதம் இருக்கேன் அப்படியே வந்து உண்ணாவிரதம் இருக்காரு. இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல கனெக்ஷன்ஸ் நம்ம பல முறை அம்பலப்படுத்தி காட்டினாலும் கூட, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இவருக்கு ஆன்டி நேஷனல் கனெக்ஷன்ஸ் இருக்குங்கிற அந்த நோட்டீஸ் கொடுத்தா கூட இவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஒரு காமனான யங்ஸ்டர், ஒரு பொலிட்டிக்கல் யங்ஸ்டரால் இது நம்ப முடியல. ஏன் நம்ப முடியலன்னா, உங்களுக்கு எதிராக போராடுறாங்கிறதுக்காக நீங்கள் வந்து அவர் ஆன்டி நேஷனல் பிராண்ட் பண்ணிடுவீங்களா? உங்களுக்கு எதிராக போராடாலே ஆன்டி நேஷனலான்னு கேட்டால், இந்த போராட்டத்திலேருந்து யார் ஆதாயம் அடைகிறா? சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ், ஜமாத்தி இஸ்லாமி, இது போன்ற அமைப்புகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நானும் அந்த காசுக்கு எஜுகேஷன் ரிஃபார்ம் வேணுமா? கண்டிப்பாக வேணும். அதே சிஸ்டமேட்டிக்காக பார்லிமெண்ட்ல சட்டம் மூலமாகவும் இந்த நாட்டில் பல சட்ட திருத்தங்கள் மூலமாகவும் வரணுமே தவிர, ஒரு மாப் வைலன்ஸ் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நான் உங்களுக்கு பயமுறுத்ததுக்காக சொல்லலை, அவங்க அன்னைக்கு அந்த ஆப்ரேஷனை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா இந்தியா இந்நேரத்துக்கு ஒரு நேபாளாக பங்களாதேஷாக இருக்கும். ஆல்மோஸ்ட் உள்ளே போயிட்டாங்க, பார்லிமெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தடுத்தனால. இத்தனைக்கும் நிறையா இராணுவ வீரர்கள் கன் பாயிண்ட்டை ரெடியாக இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ பதபதைத்தது. ஒரு புல்லட் ஃபயர் பண்ணிட்டா போகிறோம், ரெஜிம் சேஞ்ச் இந்தியா நடந்தோம். அதான் அவங்களுக்கு வேணும். ஒரு புல்லட் ஃபயர் பண்ணணும், அது மூலமாக இந்தியா ரெஜிம் சேஞ்ச் நடக்கணும். பல முறை மோடியை வந்து டெமோக்ராட்டிக்கலி நம்ம வந்து ஓட் அவுட் பண்ணலாம்னு நினச்சாங்க, முடியலை.
மக்களுடைய ராக் சாலிட் சப்போர்ட் இருக்கு. இவர்களுடைய நோக்கம் இந்த தேர்தலில் ஜெயிப்பது. மோடி வந்து வெளியில் போகணும், இந்தியா டீஸ்டபிளைஸ் ஆகணும், இந்தியாவோட growth வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமியாக நம்ம இருக்கோம், மேனுஃபேக்சரிங் நம்ம முன்னேறிட்டு இருக்கோம், நம்ம முன்னேறாத துறையே கிடையாதுங்கிறப்போ யூ ஹாவ் டு vote him out. டெமோக்ராட்டிக்லி முடியல, எத்தனையோ தடவை ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியல. ஸோ இது மூலமாக ரிசார்ட் பண்ணலான்ட்டு ஒரு பிளான்ட் கான்ஸ்பிரசி தான் அது. ஆனால் போராடக்கூடிய அனைத்து மாணவர்களும் ஆன்டி நேஷனல்ஸாக நிச்சயமாக கிடையாது. நிறைய இன்னசென்ட் மாணவர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த மாணவர்கள் போய் லத்தி சார்ஜ் வாங்கிட்டு இருக்காங்க. சிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் எங்கே இருந்தாங்க? ஒருத்தர் பர்கர் சாப்பிட்டு இருந்தாரு, அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, பர்கர் சாப்பிட்டு இருந்தாரு, அதை வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டார். அதுக்கப்புறமா செய்தி தொடர்பாளர் பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்படுகிறார். நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவர் வந்து ஒரு வீடியோ போடுறாரு, என்னுடைய அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, நான் ப்ரொட்டஸ்ட்காக எங்கள் அம்மா அப்பா நேர்ந்து விட்டாங்களா, நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கிற அளவுக்கு வீடியோ போடுறாரு. மொத்தமே 4 ஸ்போக்ஸ் பர்சன் தான். அதில் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனை கூட காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் ஒழுங்காக மேய்க்க முடியல உங்களால். இத்தனை 140 கோடி இந்தியர்கள் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு மொழி பேசக்கூடிய ஒரு நாட்டு ஒருத்தர் ஆள்றாரு, நீங்கள் போய் அவர் சவால் விடலாமா? இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ஓப்பன் சேலஞ்ச் நான் விடுறேன். பிஜேபிக்கு எதிராக மக்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களே, யூபி எலெக்ஷனில் நின்று ஒரு சீட் ஜெயிச்சு காட்டுங்க, ஒரே ஒரு சீட்டு. இன்னும் 6 மாதம் எலெக்ஷன், ஒரே ஒரு சீட் ஜெயிச்சு காட்டுங்க, முடிஞ்சா. டெமோக்ராட்டிக்லி உங்களால் போட்டி போட முடியல, அனார்கி ஒரு மாப் வைலன்ஸ் மூலமாக நீங்கள் ஒரு சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ ஷுட் பி அஷேம்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தேர்தலில் போட்டி போடுவாங்களா? டெல்லியில் மக்களுக்காக போராடான்றாங்க, மக்கள்லாம் பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக இருக்குன்றாங்க, தேர்தலில் போட்டி போடுவோம்னு நினைக்கிறீங்களா? தேர்தலில் போட்டி போட சொல்லுங்கள், எக்ஸ்போஸ் ஆவாங்க. பிரசாந்த் கிஷோர் 3% வந்து நின்னாரு. இவர் இருக்காருல்ல, பிரகாஷ் ராஜ் பெங்களூர் சவுத்தில் நின்னாரு, டெபாசிட் வாங்க முடியல. இன்னும் பல பேர் பிஜேபிக்கு எதிராக நான் வந்து போராடுறேன், புரட்சி பண்றேன்னு பேர்ல வந்து நின்னவங்க எல்லாருமே மண்ணை கவியிருக்காங்க. ஒரே ஒரு தொகுதியில நின்று ஒரு சீட்டு ஜெயிக்க சொல்லுங்க, அப்புறம் பேசலாம். எந்த எலெக்ஷன்ல? எனி எலெக்ஷன் பீட் அசம்பிளி எலெக்ஷன் ஆர் பார்லிமெண்ட் எலெக்ஷன். இவங்க உங்களை பொறுத்தளவுக்கு போட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? போட்டி போட மாட்டாங்களா? உண்மையிலேயே இப்போ கேட்டீங்கன்னா என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. எனிதிங் கேன் ஹேப்பன். அவங்களோட மாஸ்டர்ஸ்ட்ட கேட்கணும்ல, they will ask their masters and dance to their tunes. வெளிநாட்டில் இருந்த காசு வந்து நரேந்திர மோடி அவங்களோட ஆட்சியை கைவிக்க சதி திட்டம் தீட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க. நரேந்திர மோடி அவங்க மத்திய அரசாங்கம் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. அப்படி இருக்க வேலையில் அவராலையும் அதை தடுக்க முடியல, அவருக்கு எதிராக காசு வரத. ஏன்னா திஸ் டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அனைத்துமே சட்டப்பூர்வமாக தான் செய்யணும். சட்டம் வந்தால் மட்டும் தான் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ சட்டம் வரப்போகுது 2026 இப்போ பாராளுமன்ற கூட்டத்தொடர் கூடியிருக்கு. இந்த கூட்டத்தொடரில் FCRA அமெண்ட்மெண்ட் பில் மட்டும் பாஸ் ஆயிருச்சுன்னா இவங்களுடைய அனைத்து கொட்டமும் அடக்கப்படும். அது வந்துச்சுன்னா எப்படி சாத்தியமாகும்? அவங்க எதற்காகலாம் யூஸ் பண்றாங்கிறது தெரியணும். எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுவாங்க மத்திய அரசாங்கம். அப்படி நீங்க வந்து தவறான நோக்கத்துல அந்த பணத்தை செலவிட்டீங்கன்னா உங்களுடைய FCRA லைசன்ஸ் கேன்சல் பண்ண முடியும். ஃபாரின்ல இருந்து ஒரு நாள் பிச்சை எடுக்க முடியாது இனிமே. ஃபாரின்ல இருந்து ஒரு ட்ரஸ்ட் காசு வருது, அந்த ட்ரஸ்ட் எதுக்கெல்லாம் செலவு பண்றாங்க அப்படின்றத மானிட்டர் பண்ணுவாங்க மத்திய அரசாங்கம். ஆனா ஒன்று பாருங்க, இதை ப்ரப்போஸ் பண்ணும்போது வேற எந்த அமைப்புமே பதறல. இந்தியாவில் எத்தனை NGOs இருக்கு, ஆனால் மதம் மாற்றம் செய்யறதையே வந்து ஒரு லட்சியமாக கொண்ட தீவிரவாதத்துக்காக காசு வாங்குற, போராட்டத்திற்காக காசு வாங்குற அமைப்புகள் மட்டும்தான் வந்து பதறாங்க. வேற யாருமே பதறல. ஏன்னா எல்லாருமே நியாயமா வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களாம் யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க நியாயமா வாங்குங்க, நீங்களும் யூஸ் பண்ணுங்க, கணக்கு காட்டுங்க. இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் திரும்பி நடக்காது. மாணவர்கள் அதற்கு நீங்க எல்லாத்தையும் கன்சியூம் பண்றீங்க இன்ஸ்டால, அதை கொஞ்சம் தீர விசாரிப்பது மெய். எல்லாத்தையுமே அப்படியே பிளைண்டா நம்பாதீங்க. ஒரு இன்ஸ்டா ட்ரெண்ட் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். இதே சோனம் வாங்சுக்கோ அபிஜித் தீபிகோ உங்களை வந்து காப்பாற்ற மாட்டாங்க. இட் இஸ் த இந்தியன் ஆர்மி அண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் தட்ஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் யூ. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸுமே காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் அதுக்கு அகேன்ஸ்டா, காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ப்ரொட்டஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டு இருக்கீங்களா? அது ஏன்? ஓகே, இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னு தான் தெரியும். வாடகை வாய்கள் யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்கள பற்றி பேசுவாங்க, அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டை பேசுவாங்க. இதை நான் சொல்றதுல எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை. இது என்ன பேக்லாஷ் வந்தாலும் நான் சந்திக்க தயார். ஓகே, என்ன எதுவும் சொல்லலையே அவங்கள இல்லைங்க, அவங்கள அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்ட்டு. ரெண்டாவது, இதுவரையும் சம்பந்தமே இல்லாம குக்கிங். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு எடுத்து போகும்போது 19 போகிற மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பாயிண்ட் பண்ணி பேசுங்க. நான் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டா ப்ளஸ் பற்றி பேசுகிறேன், கடி வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு. ஏதோ ஒரு சொல்லுங்க, சொன்னாதானே. குக்கிங் ரீல்ஸ் போடுறவங்க, ஜிம் ரீல்ஸ் போடுறவங்க திடீர்னு பேசுறாங்கன்னா அது ஒரே ஸ்கிரிப்ட் வச்சு பேசுவாங்க. என்ன தெரியுமா, நீங்க வந்து திஸ் இஸ் ஜென்சி 2029 மோடி திரும்பி வர முடியாது, இதை ஒரு பேட்டர்னா ஒரு 100 இன்ஃப்ளூயன்சர் போட்டாங்க. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஒரே பேட்டர்ன்ல எல்லாரும், ஒரே ஸ்கிரிப்ட்ல எல்லாரும். ஸோ திஸ் இஸ் அ பேட்டர்ன். ஒட்டுமொத்த இன்ஸ்டா ட்ரெண்ட் ஒரு பக்கம் இருக்குங்கிறதுக்காக இன்ஸ்டால வந்து ஜெயிக்க முடியாதுங்க. ஐ அக்ரி. எனக்கு என்ன ஒரு பயமா இருக்குன்னா, இன்னைக்கு வந்து இந்த இன்ஸ்டா ட்ரெண்ட் ஒரு விதமான ஒரு பாதிப்பையும் எலெக்ஷன்ல ஏற்படுத்த போவது கிடையாது. எலெக்ஷன் ரியல் லைஃப் நடக்க போகிற ஒரு இன்சிடென்ட். ஓகே, ஆனா லாங் டேர்ம்ல பாஜகவிற்கு
ஒரு தேர்தலில் ஜெயிச்சா பத்தாது, ஒவ்வொரு தேர்தலையும் ஜெயிக்கணும், ஜனநாயக முறைப்படி ஜெயிக்கணும், 2047 வரைக்கும் ஜெயிக்கணும், அதுக்கப்புறமும் ஜெயிக்கணும் ஃபார் ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்காக. ஆனால் இந்த ஒரு அனார்கிஸ், இந்த கலவரக்கார கும்பலுக்கு ஒரு முறை ஜெயிச்சா போகிறோம், அதுவும் இல்லீகலாக பார்லிமெண்ட் அடிச்சு உடச்சு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி ஜெயிச்சா போகிறோம். அதனால தான் ரொம்ப சென்சிட்டிவாக கையாள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இன்ஸ்டா ட்ரெண்ட் இஸ் நாட் கிரவுண்ட் ரியாலிட்டி. ஒரே ஒரு முறை அனைவருக்கும் ஒரு சேலஞ்ச். ஏதாவது ஒரு ஊருக்கு போங்க, தமிழ்நாட்டை தாண்டி எந்த ஊருக்கு கூட போங்க, நார்த்தில் ஏதாவது ஒரு ஊருக்கு போங்க, அங்கே ஒரு சாம்பிள் சைஸ் கலெக்ட் பண்ணுங்க. எனி ஊர், அங்கே உங்களுக்கு கிடைக்கும் மோடி திரும்பி வருவாரா வரமாட்டாராங்கிறதா ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி. இப்போ டெல்லியில் ஸ்டூடெண்ட்ஸ் போராடலாம்னு சொல்கிறீங்களா, போராடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? டு பி ஆனஸ்ட், போராடலாம், அனைத்திற்குமே போராடலாம். உங்களுக்கு போராடுவதற்கான உரிமை இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டே நீங்கள் போராடுறதுக்கு அனுமதி கேட்டீங்க. அபிஜித் தீபிகா என்ன பண்ணாரு, நான் டெல்லியில் கால் வச்சோடனே நான் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ட்வீட் போட்டு வந்தார். காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டர் 20 நாளாக என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டு பார்த்துட்டாரு. யாரும் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா நீ பாட்டு ஒரு ஓரமாக ஜந்தர் மந்தரில் போராடிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அதுக்கு 19 நாள் இல்லீகலாக போராடி இருக்கீங்க. இல்லீகலாக 19 நாள் போராடி இருக்கீங்க, இந்த அனுமதியெல்லாம் போராடி இருக்கீங்க. பார்லிமெண்ட்டை நோக்கி வராதிங்க, தயவு செஞ்சு வராதிங்கன்னு டெல்லி போலீஸ் அறிக்கை விடுறாங்க. அந்த அறிக்கையில் ரொம்ப தெளிவாக குறிப்பிடுறாங்க, நேரில் வந்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஆகும், சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்படும், ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் அஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி நீங்கள் கொழுப்பு எடுத்து போறீங்க பார்லிமெண்ட்டை நோக்கி. இதெல்லாம் இவங்களை தப்பு சொல்ல மாட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரே மாதிரியான ஸ்கிரிப்ட் வச்சு சோனம் வாங்சுக் பற்றி எல்லாரும் அன்னைக்கு வீடியோ போடுறாங்கன்னா, அதில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து 50,000 per reel அப்படி எனக்கு வந்துச்சுன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காரு. ஆஃபர் வந்துச்சு, என்னால் மனசாட்சி படி என்னால் போட முடியலன்னு எடுத்து போட்டிருக்காரு. எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் காசு கொடுத்து. எதுக்கு? மக்களை டெல்லிக்கு திரட்ட வேண்டும். ஆர்கானிக்காக கூப்பிட்டு பார்த்தோம், வரல. சரி, இவர் ஒரு சயின்டிஸ்ட், இவர் வந்து உலகத்தில் இல்லாத கண்டுபிடிச்சிருக்காரு, இந்தியாவோட சொத்து அவர் நமக்காக, நம்ம ஃபியூச்சருக்காக, எஜுகேஷன் சிஸ்டத்துக்காக ஒருத்தர் உண்ணாவிரதம் சாவ போறாரு, நீங்க வரலன்னா அவர் செத்துருவாரு, வாங்க டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அவ்வளோ பிரெயின் வாஷ் இளைஞர்கள். எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. இதை பாஜகவிற்கு உடனடியாக பாதிப்பு ஏற்படுத்தாது. 2049 ஆண்டு தேர்தலில் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். 2039 ஆண்டுல எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், பாஜகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதுதான் எனக்கு ஒரே ஒரு கன்சர்னா இருக்கு. மற்றபடி இந்த ப்ரொட்டஸ்ட் இன்னொரு கன்சர்ன், யாருக்கும் எந்தவித அசம்பாவிதம், உயிரிழப்பும் இல்லை பெரிய ஒரு அடித்தடியில் மண்டை உடஞ்சு அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் திரும்ப நான் வேண்டிட்டு இருக்கிறது. ஸோ லெட் பீஸ் ப்ரிவைல் சூன் என்பதுதான் என்னுடைய வேண்டுதல். ஒரே வேண்டுதல், விரைவில் அமைதி திரும்ப வேண்டும். We want peace, prosperity, stability, not anarchy. இப்போ ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம், இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும், காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு ஒரு காசை கொடுத்து ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து பேச வைங்க அப்படின்றாங்க. இப்போ நரேந்திர மோடி அவங்க நல்லது நிறையா பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நரேந்திர மோடி அவங்களும் இப்போ நரேந்திர மோடி அவங்கள பற்றி பேசினா, பாராட்டி பேசினா, தமிழகத்தில் கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ அடி விழுகுன்றது உங்களுக்கு தெரியும். நீங்களும் வாங்கிட்டு இருக்கீங்க. ஒரு ரீல் நானும் சேனலில் ஒர்க் பண்ண வந்து நானும் நிறைய அடி வாங்கியிருக்கேன் கமெண்ட் செக்ஷனில். அப்போது அந்த மாதிரி இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட, ஒரு பேச வரவங்க கிட்ட ஒரு இன்சென்டிவ் மாதிரி இப்போ காங்கிரஸ் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி பிஜேபி பண்ணாதானே இந்த இதெல்லாம் உடைக்குது. உண்மைதான். மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் இருக்கு, மத்திய அரசு கையில் இருக்கு. இந்த லெஃப்ட் எத்தனை பேர் இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோ கேட்குறாங்க? இந்த லெஃப்டிஸ்ட் அஜெண்டா என்னன்னா, யூ மே ஹேவ் த கவர்மெண்ட் டுடே பட் வி ஹேவ் யுவர் சில்ட்ரன், பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ட்ராங்கான கவுண்டர் நரேட்டிவ்க்கு ஒரு எகோஸ்ட் வந்து இறக்க மாட்டாங்க. என்னுடைய வேண்டுகோள், தயவு செஞ்சு இனிமேலாவது விழித்துக் கொள்ளுங்கள். நீங்க வாழ்கிற காலம் வேற. மோடிஜி வந்து இமயமலையில இருந்தாரு. மோடிஜி ஒரு ஜோல்னா பை வச்சு ரோடா போயிட்டு இருந்தாரு. அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து இன்டர்நெட் இன்ஸ்டா எரா வந்துருச்சு. இன்ஸ்டால தவறான கான்டென்ட் கன்சியூம் பண்ணி இந்தியா ஒரு டிக்டேட்டர்ஷிப்னு ஆயிட்டு இருக்கு. அதாவது ஒருத்தர் போட்டிருக்கான், ஐ ஸ்லெப்ட் இன் இந்தியா, woke up in நார்த் கொரியா. எந்திரிச்சு பார்த்தா நார்த் கொரியாவில் இருக்கான். டேய், இப்போ கூட வெளியில போடா, வெளியில போய் மோடி ஒழிங்க, கண்ணாமி கெட்டவாழ்ந்து திட்டுங்க, மோடிக்கு டெத் த்ரெட் கொடுங்களேன், உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. என்ன ஒரு டிக்டேட்டர்ஷிப் பாருங்களேன். அந்த டிக்டேட்டருக்கு டெத் த்ரெட் கொடுத்தாங்க, வீக்கஸ்ட் டிக்டேட்டர். அதை பார்லிமெண்ட் போய் நீங்க அடிச்சாலும் அவங்க ஷூட் பண்ண மாட்டாங்க, பார்லிமெண்ட்குள்ள புகுந்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வீக்கஸ்ட் டிக்டேட்டரா இருக்காரு. ஸோ இது வரைக்கும் செய்யலை. இது மத்திய அரசாங்கத்தோட அவங்களுடைய கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். நிறைய செய்யறாங்க. ரீசெண்டாக ஸ்கை ராக்கெட்டோட லான்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட்டைசேஷன் பண்ணது மோடி, அதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. இன்னைக்கு பிரைவேட் ஸ்பேஸ் செக்டரில் இந்தியா சாதிச்சுக்கிட்டு இருக்கு. செமிகண்டக்டர் பிளான்ட் ஓபன் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் வந்து ஓபன் பண்ணிட்டு வந்திருக்காரு. ராஜஸ்தானில், குஜராத்தில் அவ்வளோ வளர்ச்சி திட்டங்கள், 1 லட்சம் கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிகெஸ்ட் ரிஃபைனரி, ஆயில் ரிஃபைனரி வரப்போகுது. ஹைட்ரஜன் ட்ரெயின் போயிட்டு இருக்கு. இந்தியாவில் முதல் முறை இப்படி மேட் இன் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இதை கம்யூனிகேட் பண்ணுவதற்கு ஒரு ப்ராப்பர் சேனல்ஸ் உருவாக்குங்க. உங்களுக்கு
2029 இல்ல 34 39 இனி எப்பவுமே அடிச்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு எக்கோசிஸ்டம் உருவாக்கணும் ஃபார் இந்தியாஸ் டெவலப்மெண்ட் நான் கேட்கிறேன். ரொம்ப நன்றி கரண். இன்னைக்கு எங்களோட நிறைய விஷயம் குறித்து பேசுனீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.